எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச 2025 பேக்லாஷ் பேப்பரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2025 பேக்லாஷ் பேப்பர் வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பேக்லாஷ் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் கிக் ஆஃப் ஷோ நடக்குது. கிக் ஆஃப் ஷோவில் எந்த விதமான மேட்சையும் நடத்தலை. ஸோ மெயின் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் LA நைட் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் தான் பார்த்திங்கன்னா பேக்லாஷ் பேப்பரோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மேட்சாக நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஜேக்கப் ஃபார்டுவாக இருக்கட்டும், ட்ரூ மேக்கின்டையராக இருக்கட்டும், LA நைட்டாக இருக்கட்டும், டேமியன் ப்ரீஸ்டாக இருக்கட்டும், ஸோ 4 பேருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலே இந்த மேட்ச் செம்மையான ஒரு மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் குறிப்பாக இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஒருவேளை ட்ரூ மேக்கின்டையர் இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ அவர் நியூ US சாம்பியன் வின் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இந்த மேட்ச்சுக்கு இடையில் ஸோ சோலோ சிக்கோவோட இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போட பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் உண்மையிலேயே சூப்பரான மேட்சாக போகுது. ஸோ ஒரு கட்டத்தில் ஸோ ட்ரூ மேக்கின்டையர் இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல டேமியன் ப்ரீஸ்ட் பார்த்திங்கன்னா ரெஃப்ரியை பிடிச்சி இழுக்க செம காண்டாகிற ஸோ ட்ரூ மேக்கின்டையர் ஸோ டேமியன் ப்ரீஸ்ட்டை அடித்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போயிடுவார். ஸோ பேக் ஸ்டேஜ் பக்கம் ஆடியன்ஸ் பக்கம் ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஸோ அந்த மேலே இருந்து பார்த்திங்கன்னா கீழே டேபிள் மேலே பார்த்திங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் ட்ரூ மேக்கின்டையரை தூக்கி போடுவார். ஸோ அதுக்கப்புறம் இங்கே LA நைட்டும் ஜேக்கப் ஃபார்டுவை மட்டும் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ ஜேக்கப் ஃபார்டுவை பார்த்திங்கன்னா LA நைட் பீட் பண்ணலாம், ஸோ பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக சோலோ சிக்கோ உள்ள ஜேக்கப் ஃபார்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஜேக்கப் ஃபார்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு LA நைட் போக அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக த பிளட் லைனோட இன்னொரு மெம்பரை பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக ஒருத்தர் உள்ள வராரு. ஸோ பயங்கரமாக LA நைட் அடிக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஜேக்கப் ஃபார்டு LA நைட் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவரோட US சாம்பியன் அவரை ரீட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட பார்த்திங்கன்னா ஸோ அந்த இடத்த விட்டு பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஃபார்டு பார்த்திங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல பார்த்திங்கன்னா உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லைரா வல்கீரியனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா WWE பார்த்திங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பேலி அட்டாக் பண்ணது நான் பார்த்திங்கன்னா லைரா வல்கீரியனை பழிவாங்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹீல்டனோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியை பார்த்திங்கன்னா கொண்டு போனாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. பெக்கி லிஞ்சாக இருக்கட்டும், லைரா வல்கீரியனாக இருக்கட்டும், ஸோ 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா? ஒருவேளை பெக்கி லிஞ்ச் பார்த்திங்கன்னா லைரா வல்கீரியனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் நியூ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஸோ உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக போச்சு. 2 பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே மாறி மாறி வின் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கிக் அவுட் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பராக போகுது. ஒரு கட்டத்தில் பெக்கி லிஞ்ச் பார்த்திங்கன்னா லைரா வல்கீரியனை பீட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேர் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டாப் ரோப் கார்னரில் பார்த்திங்கன்னா ஸோ அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க. பட் இருந்தும் பார்த்திங்கன்னா ஃபைனலி லைரா வல்கீரியன் பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி பெக்கி லிஞ்சை பீட் பண்ணி ஸோ அவங்களோட ஸோ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் அவங்களே ரிட்டைன் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டைன் பண்ணதோட காண்டாகிற பெக்கி லிஞ்ச் பயங்கரமாக லைரா வல்கீரியனை பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட வெறியை பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு போகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்டோரியை பார்த்திங்கன்னா WWE பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் பென்டாவுக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. டாமினிக் மிஸ்டீரியோவாக இருக்கட்டும், பென்டாவாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா? இந்த மேட்சுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டீமோட இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு தரமான
பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர் எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல பென்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்பாலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சேர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல ரெஃப்ரி பார்த்து அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளியில் போ அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அனுப்புவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக பின்பக்கமாக எல் கிராண்ட் அமெரிக்கனோ ஸோ அவர் உள்ளே வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பென்டாவை அடிக்க அந்த சமயத்தை பயன்படுத்தி டாமினிக் மிஸ்டீரியோ பென்டாவை பீட் பண்ணி அவரோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை அவரே ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி வர்சஸ் குந்தருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வச்சாங்க, ஒருவேளை கோல்டுபர்க்கோட ரிட்டர்னை டபிள்யூ கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து தான் இந்த மேட்சை காத்துட்டு இருந்தோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் டாமினேட் பண்ணுறாரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் போயிட்டு பேட் மேக்கஃபியை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாரு. ஸோ என்ன தான் சேர் பண்ணாலும் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கட்டத்தில் மைக்கேல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சீட்லாம் பண்ணி எப்படியாச்சும் பேட் மேக்கஃபியை வின் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபியை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல ஸோ இன்னைக்கு பேக்லாஷ் பேப்பர் வியூவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஓர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து ராண்டி ஓர்டனும் ஜான் சீனாவும் பல முறை மோதி பார்த்துருப்போம். அந்த எல்லா மொமெண்டமையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உள்ள கொண்டு வந்து ராண்டி ஓர்டன் அவரோட ஹோம் டவுனில் அவரை பயங்கர ஹைப்பாகவும் காமிச்சு ஜான் சீனாவோட ஹீல் டர்னையும் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே இந்த மேட்ச் ஒரு தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஸோ ரெசில்மேனில் நடந்த ஜான் சீனா மேட்சை விட இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு மேலே இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு வயசாகிடுச்சு அப்படின்றது நமக்கு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக இந்த மேட்ச் முழுக்க ராண்டி ஓர்டன் பயங்கரமாக ஜான் சீனாவை டாமினேட் பண்ணுறாரு. ஸோ ராண்டி ஓர்டன் 15 டைம் சாம்பியன் ஆகிடுவாருப்பா அப்படின்ற அளவுக்கு தான் அங்கே ஃபேன்ஸுங்களோட க்ரௌடு இருந்துச்சு. அவங்க சேர் பண்ணுறதா இருக்கட்டும், ராண்டி ஓர்டனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. உண்மையிலே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரெண்டு பேருமே கொடுத்தாங்க. குறிப்பாக ஜான் சீனா ஏஐ போடுறாரு, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அவர் ஆர்கேஓ போடுறாரு, பன்கிக் போட ட்ரை பண்ணுறாரு, அங்கே இருக்க கமாண்டரி டேபிள் அடித்து உடைக்கிறாரு, புதுசாக ஒரு டேபிள் எடுத்து அடித்து உடைக்கிறாரு, ஜான் சீனா அந்த சாம்பியன் எடுத்துகிட்டு போய் ரெஃப்ரி அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் மேலே மாறல. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ராண்டி ஓர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாரு. ஒன்று ரெஃப்ரி இருக்க மாட்டாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாச்சும் ஒரு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல கவுண்ட் என்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் ராண்டி ஓர்டன் ஆர்கேஓ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃப்ரி இருக்க மாட்டாங்க. இன்னொரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஒரு ரெஃப்ரியோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் எடுத்துகிட்டு போய் அடிச்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் ஒரு ஆர்கேஓ போட்டு பின் பண்ணுவார். ஸோ அங்கே யாருமே வரமாட்டாங்க. அங்கே இருக்க நிக்கால்டிஸ் எல்லாரும் வந்து ஸோ அடிப்பட்ட ரெஃப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்குவாங்க. ராண்டி ஓர்டன் காண்டாகி நான் இவனை அடிச்சுட்டு இங்கே பின் பண்ணுற ஒரு ரெஃப்ரியை கூட்டின்னு வர்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஓ போடுறாரு. போட்டதுக்கப்புறம் ஜான் சீனாவுக்கு ஒரு பன்கிக்கை போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்கிக் போட ட்ரை பண்ணுறாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஆர்ட்ரூத் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோ விட்ரு அப்படின்ற மாதிரி ஸோ ராண்டி ஓர்டன் கெஞ்ச ராண்டி ஓர்டன் அவருக்கு ஒரு ஆர்கேஓ போடுறாரு. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி ஜான் சீனா ராண்டி ஓர்டனுக்கு ஒரு லோ ப்ளோ அடிச்சுட்டு எப்பவும் போல் அந்த சாம்பியன்ஷிப் எடுத்து ராண்டி ஓர்டனோட தலையிலேயே அடிச்சுட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டனை பின் பண்ணி ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட ஸோ அவரோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன் அவரே ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட நான் தான் லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட இந்த வருஷம் பேக்லாஷ் பேப்பரியை முடிகிறாங்க. ஸோ இந்த வருஷம் பேக்லாஷ் பேப்பரியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வர்சஸ் ராண்டி ஓர்டனோட மேட்ச் தரமாக இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பேக்லாஷ் பேப்பரில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் முடிய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.